ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிசைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் புது வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களாலையும் அப்டேட்டடாக இருக்க முடியும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு டிசைன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கலர்ஃபுல் இமேஜை பென்சிலால் ட்ரா பண்ண ஒரு போர்ட்ரேட் மாதிரி எப்படி ஃபோட்டோஷாப்பில் எஃபெக்ட் கொடுத்து கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேச்சுரலாக ஒரு பென்சிலால் ட்ரா பண்ண மாதிரியே இருக்கும். பட் இது 100% ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண ஒன்று தான். இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ ரொம்ப நேரம் கிடக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ நெட்லேருந்து இந்த டெக்ஸ்சர் பேப்பர் இமேஜ் இருக்கு இல்லையா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு கார்ட்போர்டோட டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. அதுவும் இந்த க்யூட் லிட்டில் கேர்ள் இந்த பொண்ணோட ஒரு இமேஜும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஹைரஸ் இமேஜ் தான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்துட்டு A4 சைஸுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். A4 சைஸ் பார்த்தீங்கன்னா 210 297 வரும். நான் ரெசல்யூஷனாக ஒரு 500க்கு வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஒயிட் டெக்ஸ்சர் இமேஜ் இருக்குல்லையா, இதை ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கிறேன் ட்ராக் பண்ணிவிட்டு. இப்போ இதை ரொட்டேட் பண்ணோம். நான் கமாண்ட் கீ கொடுத்தோன்னே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலோட பவுண்டிங் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் வரும். இதில் கிளாக் வைஸ், அதாவது CWனா கிளாக் வைஸ், CCWனா கவுண்டர் கிளாக் வைஸ். நான் கிளாக் வைஸில் 90 டிகிரிக்கு திருப்பிட்டு இந்த இமேஜ் ஜஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொபோஷனலாக ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன், அலைன் பண்ணிக்கிறேன். இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு போன ட்விட்டரில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு அடுத்து இந்த இமேஜை நான் அந்த பேப்பர் இமேஜுக்கு மேலே ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போது இந்த இமேஜையும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணி கமாண்ட் டீ கொடுத்துட்டு, இல்லைனா கண்ட்ரோல் T விண்டோஸில் சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே, இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். எப்போவுமே இப்போ பேக்ரவுண்ட் கலர் நமக்கு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜில் அதே கலர், அதுக்கு ரிலேட்டடான மேட்சிக்கான ஒரு கலர் இருந்தால் தான் ஈஸியாக உங்களால் வந்துட்டு எப்போவுமே அந்த கலரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போது கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலருக்கு நான் B ப்ரெஸ் பண்ணி ப்ரஷ் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஷார்ப் ப்ரஷ் வேணும். அது வந்துட்டு ஏற்கனவே உள்ள ப்ரஷ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப் ப்ரஷ்ஷை வந்து எடுத்துக்கிறேன். ஹார்ட்னஸ் வந்து 0ல் இருக்குது. சைஸ் வந்து நமக்கு தேவையான சைஸ் வச்சுக்கலாம். சைஸை வந்து நீங்கள் இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் வரும், இதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் ப்ராக்கெட் இருக்கும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். அது ஓப்பன் ப்ராக்கெட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சைஸ் வந்து பெருசாகும், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கும்போது சைஸ் வந்து சின்னதாகும். நான் இப்போ சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோ 20ல் இருக்குது, நான் அதை வந்து ஃபுல்லாக 100% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஒயிட், இந்த கேர்ளை சுற்றி உள்ள ஒயிட்டை மட்டும், இந்த பொண்ணை சுற்றி உள்ள ஒயிட்டை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பென்சில் பேனா உள்ள இடத்துலலாம் ஹார்டாகவே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன் நல்லா. அந்த பொண்ணு உள்ள இடத்துல மட்டும் லைட்டாக அவுட்டரில் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுறேன். அதேமாரி இங்கே கை இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப எனக்கு டீட்டெயில் வந்து டெலிட் ஆகக்கூடாது. நான் அதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோ வந்து குறைச்சிக்கிறேன். நான் ஒரு 40% வச்சுக்கிறேன், இல்லை 30 கூட வச்சுக்கலாம். 30 வச்சுட்டு ப்ரஷ்ஷு சைஸை இன்னும் பெருசு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. அதேமாரி மறுபடியும் இன்னொரு வாட்டி 20% வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி அப்படி இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அப்போ இது எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே கூட கொடுக்கலாம். இருங்க, கமாண்ட் Z கொடுத்து அண்டோ பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லேயருக்கு கீழே இன்னொரு லேயர் வந்துட்டு நம்ம, அதாவது ஒரு சாலிட் லேயர் வந்து ஆட் பண்ணோம். நான் ஒரு சாலிட் லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கலர் வந்துட்டு எனக்கு ஒயிட் வேணும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வேணால் நீங்கள் கிளிப்பிங் மாஸ்கில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி இந்த இமேஜ்லேயே ஒயிட்டு தான் இருக்கிறதுனால நான் ரொம்ப அதெல்லாம் வந்து டச்சப் பண்ணிட்டு இல்லை. நான் வந்துட்டு கலரை ஃபுல்லாக ஒயிட் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ அது 2 இமேஜும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு ஒரு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டில் இந்த இமேஜ் எல்லாமே இருக்கும். என்ன எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணாலும் இந்த இமேஜில் வந்து, அதாவது இந்த அன்டைட்டில் டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இமேஜில் இருக்கிற ஒயிட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். அந்த பேப்பரில் நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு பிளாக்கோட டீட்டெயில் மட்டும்தான் வரணும், கலர் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வேணும். ஒயிட் வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணணும். அப்போ அதுக்காக வந்துட்டு நான் மல்டிப்ளை பிளண்ட் மோட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணோன்னே இங்கே இருந்த ஒயிட் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளுடைய மெயின் ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. இப்போ ஃபில்ட்ரு போயிட்டு ஃபில்ட்ரு கேலரியில் கிராஃபிக் பென் அப்படின்னு இங்கே ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ண இமேஜ் மாரி மாறிடுச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த லைன் தான் ஸ்ட்ரோக் லென்த்துங்கிறது. இந்த லைன் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது போட்டிருக்கு. நான் ஒரு 12 வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதுவே எனக்கு போதும். எவ்வளோ டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுக்கு லைட் டார்க் பேலன்ஸ்க்கு நான் ஒரு 50% எனக்கு போதும், கொடுத்துக்கிறேன். இது ரைட் டயகனாலே இருக்கட்டும். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த இமேஜ் வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி பென்சிலால் ட்ரா பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக சாலிட் பிளாக்காக இருக்குது. இந்த இடத்துல இந்த பேப்பரோட டெக்ஸ்சர் வந்து இந்த சாலிட் பிளாக்லேயும் வரணும். அதாவது அந்த ஒயிட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரிவீல் ஆகி தெரியணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது பிளண்டிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ வந்துட்டு இது கீழே உள்ள லேயர், அதாவது இந்த லேயருக்கு இந்த கீழே உள்ளது வந்து நமக்கு மேலே ரிவீல் ஆகணும். அப்போது அதில் உள்ள ஹைலைட்ஸ் வந்து எனக்கு மேலே தெரியணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டார்க்கர் ஏரியாவில் தான் தெரிய வரும். பாருங்கள், நான் லைட்டாக நோத்துறேன். ஓகே, இது அதிகமாக வந்துட்டு ஹார்டாக ஒர்க் ஆகும். இந்த இமேஜ் ஃபுல் பிளாக்கில் இருக்கிறதுனால நான் இப்போ வந்துட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பிரிச்சுக்கிறேன். ரொம்ப கொடுக்காம. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ப்ரிவியூ ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல உள்ள ஹைலைட்ஸ் எல்லாம் ரிவீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதும். ரொம்ப டீட்டெயில் கொடுத்தாலும் அசிங்கமாக இருக்கும். கீழே கண்ணுக்கிட்டலாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, அதை இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரொம்ப டார்க் டீட்டெயிலாக இருக்குது. இவ்வளோ டார்க்காக வந்துட்டு எட்ஜஸ்லாம் நமக்கு இருக்காது. இதை நம்ம கொஞ்சம் பிளர் பண்ணி காட்டணும். ஸோ நார்மலாக எப்போ நம்ம கொடுக்கறது போல் காஸியன் பிளர் கொடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப கொடுக்கலன்னா நான் ஒரு 0.3 வச்சுருக்கேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நம்ம ஃபோட்டோ வந்துட்டு ஒரு பென்சிலில் ட்ரா பண்ண ஆர்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதை இன்னும் நமக்கு வந்து டீட்டெயில் வந்துட்டு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இந்த இமேஜில் வந்துட்டு கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இமேஜுக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னொரு லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயரை வந்துட்டு கீழே உள்ள லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். ஸோ இப்போது க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வரும்போது கீழே உள்ள லேயருக்கு ஒரு சிம்பிள் மாரி காட்டும். ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கிளிப்பிங் மாஸ்க் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு என்ன ப்ரஷ் வேணும் எனக்கு அப்படின்னா, ட்ரை மீடியா ப்ரஷ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு தேவையான ப்ரஷ் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் சார்கோல் பேப்பர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து இங்கே ஃபுல்லாக டிஃபால்ட்டாக பிளாக்கில் இருக்கணும். சைஸ் வந்து ஒரு இந்த அளவுக்கு சைஸ் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன்.
இருக்கிற இந்த இடத்துல வந்து நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணேன் அப்படின்னா, அந்த கிளிப்பிங் மாஸ்க் பண்ணாமல் நான் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரா பண்ணும்போது இதோட இந்த பிளாக் கலரும் நான் ட்ரா பண்ணுற கலரும் வந்து ஈவனாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அதாவது இந்த பிளாக் கலரை விட அது எக்ஸ்ட்ராவாக தெரியாது. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நான் கிளிப்பிங் மாஸ்க் போட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து அவுட்லைன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த அவுட்லைன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த இமேஜுக்கு எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இங்கே உள்ள 2 ஃபில்டரையும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து ரிவீல் ஆகும். பாருங்கள், அந்த ஒரிஜினல் இமேஜ்லேயே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எனக்கு தேவையானது இந்த இடம், அப்புறம் இந்த மூக்குக்கிட்ட ஸோ இந்தமாரி நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த பென்சில் ஸ்கெட்ச் ஆர்ட் பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் இந்தமாரி இமேஜ் எடிட் பண்ணால் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ கொடுக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்சது இப்போ நான் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கே எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லேயருக்கு அப்புறம் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி ஒரு பென்சிலால் ஸ்கெட்ச் நம்ம பண்ணியிருந்தோம், அதாவது ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டீட்டெயில் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணி கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்யூட்டோரியல் பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் இந்த ட்யூட்டோரியலை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.